இன்னைக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க, ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, சர்வே எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 100-150 பேர்கிட்ட போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேப்பர் பென்சிலை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தராக போய் கலெக்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போல்லாம் அப்படி தேவையில்லை. நமக்கு வந்து கூகுள் ஃபார்ம் இருக்குது. அது மூலமாகவே நம்ம வந்து ஈஸியாக வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு கூகுள் ஃபார்மை கிரியேட் பண்ணி அதை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வந்து டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அந்த கூகுள் ஃபார்மில் வந்துடுது. ஸோ இது வந்து கூகுள் ஃபார்ம் வந்து இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ் தான் ப்ரொவைடட் பை கூகுள். உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பர்சனல் கீழே இருக்கக்கூடிய கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க், கஸ்டமர் ஃபீட்பேக், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இதில் டெம்ப்ளேட் கேலரின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. லைக் இப்போ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், யாரோ கான்டாக்ட்ஸ் நீங்கள் டேட்டா பேஸ் மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி லைக் ஒரு ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபீட்பேக் ஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா கிளிக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஈவெண்ட் ஃபீட்பேக் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். வந்துருச்சு. டிஃபால்ட்டாக இருக்குது இந்த டெம்ப்ளேட்டு. உங்களுக்கு இதில் எந்த கொஸ்டின் இது இப்படியே இருக்கட்டும்னா ஓகே. உங்களுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே எடிட்டபிள் தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எடிட் பண்ணி டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து கூகுள் டிரைவில் போய் சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்களோ, கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டிரைவில் போய் அதை சேவ் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம், அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு பிளாங்க் ஃபார்ம், கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிளாங்க் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ டெக் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்ம வியூவர்ஸ்லேருந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதனால் வியூவர்ஸ் ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கோம், டைட்டில் வச்சுருக்கோம். அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கைண்ட்லி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் டு யூ டைப் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 வேர்ட்ஸில் மட்டும் வியூவர்ஸ் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஆன்சராக டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கலாம், செக் பாக்ஸஸ் மாதிரி கொடுக்கலாம், ட்ராப் டவுன் மெனுஸ் கொடுக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ட்ராப் டவுன் தான் ஈஸியாக இருக்கும், வியூவர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரியுமா, இல்லை சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். ஸோ இப்படி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் இதை உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு கடைசியாக வந்து ப்ரிவியூ எப்படி இருக்கும், ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி கஸ்டமர் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ டைப் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் டைப் பண்ண போறீங்க. அடுத்த கொஸ்டின் டைப் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன், இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதிலே ஒரு ஆட் கொஸ்டின், ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் டைப் பண்ணுறோம். ரேட் த கண்டென்ட் இன் வீடியோ அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் வந்துருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா லீனியர் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5. ஸோ 1ன்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் லேபிள் பண்ணிடுறீங்க. 1ன்னா புவர், அதே மாதிரி 5 அப்படின்னா எக்ஸலன்ட் சொல்லி லேபிள் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு இது வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியூவர்ஸை வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறீங்க. டேட் ஆஃப் பர்த்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி டே மந்த் இயர்னு வந்துடும். இது வந்து அது வியூவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இன்புட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நிறைய எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஆன்சர் பண்ணி ஆகணும், மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் ரெக்கன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஆன்சர் பண்ணியே தான் ஆகணும், இல்லைன்னா இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது. அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னாலும் ரெக்கார்ட்னு கிளிக் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து அவங்க கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டீங்க. இது வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். ப்ரிவியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தீம்னு சொல்லி இருக்குது, ப்ரிவியூ இருக்குது. ஸோ ப்ரிவியூ கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுதான் நீங்கள் கிரியேட் பண்ண ஃபார்ம். ஸோ பாருங்கள், ஹவு டு யூ நோ அபவுட் மெட்ரோ டெக் சேனல் அப்படின்னா அந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண வந்துடும். ஸோ த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். அதே மாதிரி எப்படி இருக்குது, கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். டேட் ஆஃப் பர்த் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஏதோ சம் டேட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்றோம். சப்மிட் கொடுத்துட்டோம்னா சப்மிட் ஆயிரும். ஸோ வியூவர்ஸ் ஃபீட்பேக் ஃபார்ம் யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ்னு சொல்லியிருக்கு. ஒரே வியூவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஸ்பான்ஸும் சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் அப்படி தான் வந்து வழி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அது இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வரணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. நம்ம செக் பண்ணிட்டோம், அதனால ஒரு ரெஸ்பான்ஸ்னு சொல்லி காமிக்குது, ஒரு ரெஸ்பான்ஸ்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ வந்து இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் ஒன் யூசர் டு ரெக்கார்ட்ஸ் மல்டிபிள் ரெஸ்பான்சஸ், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஜென்ரலுக்கு கீழே ரெக்வெஸ்ட் சைன் இன் சொல்லியிருக்கு. அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ரெஸ்பாண்டன்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு சைன் இன் டு கூகுள். ஒரே லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தரே மேலும் வந்து ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இது ஒன்று. ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். ஸோ அதை சேவ் பண்ணிடுங்க. அப்புறம் இதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து சேவ் ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ண டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவில் போய் சேவ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்லி சேவ் பாருங்க. எவ்ரி சேஞ்ச் தட் யூ மேக் இஸ் ஆட்டோமேட்டிக்லி சேவ்ட் இன் டிரைவ். இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சஸ்க்கு போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் உங்கள் எத்தனை ஆப்ஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சார்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடும் டிஃபால்ட்டாக. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பாருங்கள், த்ரூ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஊற்றுறோம். அந்த த்ரூ ஒரே ஒரு ஆன்சர் தான் ஒரு ரெஸ்பான்ஸ் தானே வந்தது. அதனால வந்து ஒரு ப்ளூ கலரில் காமிக்குது, த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் 100%. ஸோ இப்படி இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அனலைசிஸ்க்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் எ நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு வரும். கிரியேட் கொடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த டேட்டு டைமோட வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேரோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். நீங்கள் வந்து இது அகைன் ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து நீங்கள் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படி டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் அது விசிபிலிட்டிக்கு இருக்கும், வேறு யாரும் அதை பார்க்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, 2-3 பேருக்கு வந்து அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. samxyz@gmail.com பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். அதே மாதிரி கெட் ஷேரபிள் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி அந்த லிங்க் வந்துடும். இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்துக்கலாம், இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து பார்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து அகைன் we are going to questions. ஃபார்முக்கு போகிறோம். இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் வந்து இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால யூ கேன் கஸ்டமைஸ் இட். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கஸ்டமைஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்ச இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். சூஸ் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இமேஜ் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பர்சனலைஸ்ட் இமேஜ் இங்கே வச்சுக்கலாம். உங்களுடைய லோகோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஈஸி தானே. இந்த ஃபார்ம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் அனுப்பணும், நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே மெயில் ஐடி இதில் வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். மெயில் அனுப்பலாம், கஸ்டமர்ஸ்க்கு வந்து மெயில் அனுப்பலாம், வியூவர்ஸ்க்கு மெயில் அனுப்பலாம். இல்லைன்னா இது பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்துடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம அனுப்பிக்கலாம். இதை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, இது சின்னது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இது ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஆகிக்கிறோம். இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். இமெயில் அட்ரஸஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட இமெயில் அட்ரஸஸ்லாம் டிஃபால்ட்டாக கலெக்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கூகுள் ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்ஸ். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.